அதான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஃபினிக்ஸ் நோட் 40X 5G மொபைல் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதோட சேர்ந்து டெக்னோ போவா 5 ப்ரோ 5G அதையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, 8 ஜிபி ரேம் குடுத்துருக்காங்கப்பா. 256 ஜிபி ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாம 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட். இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, மேல ஆப்பிள் ஃபோன்லலாம் டைனமிக் ஐலாண்டுன்னு ஒண்ணு குடுத்தாங்க. அதே மாரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைனமிக் பார்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் கால் பேசுறப்ப, மெசேஜஸ் வரப்ப அப்பலாம் வந்து அந்த டைனமிக் பார் வந்து காமிக்கும். அது மட்டும் இல்லாம சைட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் குடுத்துருக்காங்க. பேட்டரி சார்ஜர் அந்த மாரி பார்த்தோம்னா 18 வாட்ஸ் சார்ஜ் குடுத்துருக்காங்க. டைப் சி தான். 5000 எம்ஏஹெச் பேட்டரி குடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல். அது மட்டும் இல்லாம பேக் கேமரா 108 மெகா பிக்சல் குடுத்துருக்காங்க. இதுல XOS 14 மேல ஆண்ட்ராய்டு 14 குடுத்துருக்காங்களாம். இவ்வளவும் குடுத்த அந்த மொபைலோட ரேட்டு ரூ. 14,000. அடுத்தது நம்ம டெக்னோ போவா 5 ப்ரோ 5G போயிருவோம். இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, கேமரா ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். 50 மெகா பிக்சல் பேக் கேமரா. இதுல வந்து டூயல் ரியர் கேமரான்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. டூயல் வீடியோ கேமரான்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ப்ளேன்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் 6.78 இன்ச் ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. இது வந்து AMOLED டிஸ்ப்ளேலாம் கிடையாது. LCD டிஸ்ப்ளே தான். அதனால சைட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டைமென்சிட்டி 6080 5G ப்ராசஸர்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் குடுத்துருக்காங்க. வேப்பர் சேம்பர் கூலிங்னு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ரொம்ப மொபைல் கேமிங் ஆடிட்டு இருக்கோம். அந்த டைம்ல வந்து மொபைல் ரொம்ப ஹீட் ஆகுறப்ப வந்து அந்த ஹீட் எல்லாம் வந்து இது வந்து வெளிய வேப்பரா கொண்டு வந்துரும். அது இத பின்னாடி டிசைன் குடுத்துருக்காங்கல்ல. இந்த டிசைன் பேர் என்னன்னா 3D டெக்ஸ்சர் டிசைன் வித் ஆர்க் இன்டர்ஃபரன்ஸ் அந்த டிசைன் பேரு. அது மட்டும் இல்லாம சார்ஜ் பார்த்தோம்னா 68 வாட்ஸ் அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங்க. வெறும் 15 நிமிஷத்துல 50% ஏறிடுமா. அது மட்டும் இல்லாம 8 ஜிபி ரேம் 256 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ். இவ்வளவுதான். பெர்ஃபார்மன்ஸ்க்குனா நீங்க வந்து டெக்னோ போவா 6 போயிருங்க. ஸ்டோரேஜ்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 40X போயிருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.